ஹலோ காய்ஸ், ஒரு கில்லரை கண்டுபிடிக்க 21,280 பேரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணி 20 வருஷத்துக்கு அப்புறம் சைக்கோ கில்லரை கண்டுபிடிச்சு அதோட ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுத்த பல ட்விஸ்ட் இருக்க சைக்கோ கில்லர் மூவியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட ஒன்லைன் என்னன்னா, 2 பொண்ணுங்களை ரொம்ப கொடூரமான முறையில ரேப் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. அதை 2 பேர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு குழு கூட இல்ல. எந்த குழுவும் இல்லாத இந்த கேஸை எப்படி சால்வ் பண்ணாங்கன்னு செம்ம ட்விஸ்டோட சொன்ன படம் தான் 2003 ரிலீஸ் ஆன மெமரிஸ் ஆஃப் மர்டர். நான் உங்கள் மிஸ்டர் முனி. இது மிஸ்டர் முனி வாய்ஸ் ஓவர் தமிழ். மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஸ்டோரி 1980 காலகட்டத்தில் கொரியால இருக்கிற ஒரு ரிமோட் வில்லேஜ்ல பசங்க பிளே பண்ற அந்த பிளேஸுக்கு ஹீரோ பார்க் வரான். இவனை பத்தி சொல்லணும்னா, அந்த வில்லேஜ்ல லோக்கல் டிடெக்டிவா ரொம்ப இயர்ஸா ஒர்க் பண்றான். பார்க் டியூனர் வழியா கீழே பார்க்கும்பொழுது ஒரு பொண்ணு டெத் ஆகி இருக்க. அவளோட கை, காலு, வாய் எல்லாமே கட்டி போட்டு இருக்கு. கட் பண்ணா அடுத்த சீனு அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு எல்லாரையும் பார்க் விசாரிச்சுன்னு இருக்க. ஆனா யாருமே கொலை பண்ணல. இவளுக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல. கொஞ்ச டேஸ்ல இன்னொரு பொண்ணும் ரேப் செய்யப்பட்டு மர்டர் பண்ணி இருக்காங்க. ஆனா இந்த டைம் ஒரு காலடி தடை மட்டும் கிடைக்குது. அதை மார்க் பண்ணிட்டு டெட் பாடி கிட்ட போறான். அந்த பொண்ணு கை, காலு, ஃபேஸ் இன்னெல்லாம் கவர் பண்ணி ரொம்ப ரொம்ப கொடூரமான முறையில கொலை பண்ணி இருக்காங்க. சுத்தி ரிப்போர்ட்டர்ஸா இருக்காங்க. அந்த கேப்ல இவன் மார்க் பண்ணி வச்சிருந்த ஃபுட் பிரிண்ட் மேல டிராக்டரும் ஏறி போகுது. கிடைச்ச ஒரே ஒரு க்ளூவும் மிஸ் ஆகிடுச்சு. கோவப்பட்டு பாத்துக்க சொன்ன போலீஸை ஸ்கோல் பண்ணிட்டு ஸ்டேஷன்ல யார் மேல சந்தேகப்படுறானோ அவங்க எல்லாரும் போட்டோவையும் ஒரு டைரியில ஒட்டுறான். இந்த இன்சிடென்ட் எல்லாத்தையுமே அவரோட லவர் கிட்ட சொல்லி இவன் புலம்பும் பொழுது அப்போதான் குவாங்கன்ற பையன் ரெண்டாவதா டெத் ஆன பொண்ணு பின்னாடியே சுத்தின்னு இருப்பான். அவன் காணாம போன அன்னைக்கு கூட அவ பின்னாடிதான் சுத்தின்னு இருந்தான்னு நான் கேள்விப்பட்டேன்னு ஒரு பாட்டி சொன்னதா லவர் பார்க்கு கிட்ட சொல்ல அவனை தேடி போனா குழந்தைங்க பிளே பண்ற கேம் ஸ்டேஷன்ல குழந்தைங்க கிட்ட இருந்து புடுங்கி இவன் பிளே பண்றான். இவன் கொஞ்சம் மன வளர்ச்சி குன்றிய பையன். அவனை அழைச்சின்னு வந்து எதுக்குடா அவளை கொலை பண்ணன்னு பார்க்கு விசாரிக்க குவாங் நான் பண்ணலன்னு சொல்றான். அப்போ அங்க வந்த இன்னொரு போலீஸ் இவனை போட்டு மிதிக்கிறான். இவனை இதுக்கு மேல ஹெல்ப்பர்னு நாம கூப்பிடலாம். அதுக்கப்புறம் குவாங் கிட்ட கேக்குறாங்க. அழறானே தவிர அவன் எந்த ஒரு வார்த்தையுமே பேசவே இல்லை. கொஞ்ச டேஸ்ல ஒரு பொண்ணை இன்னொரு ஆளு ஃபாலோ பண்ணிக்கிறேன் போறான். அதை பார்த்த பார்க்கு அவனை போட்டு அடின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த வில்லேஜுக்கு இந்த கேஸுக்காகவே டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்ட இன்னொரு போலீஸ்னு. இவனோட நேம் சியோன். இது மாதிரி நிறைய கேஸ் இவன் விசாரிச்சிருக்கான். கார்ல கொஞ்ச தூரம் போனா செகண்ட் மர்டர் பிளேஸுக்கு போயிட்டு ஒரு ஷூ மார்க்கை வச்சுட்டு அந்த போட்டோவை எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க குவாங் கிட்ட காட்டி உன்னோட ஃபுட் பிரிண்ட் தான் அங்க இருக்கு, நீ தான் அந்த கொலையை பண்ண, ரேப் பண்ண, உண்மையை ஒத்துக்கன்னு சொல்றாங்க. குவாங் இல்லைன்னு சொல்ல நெக்ஸ்ட் அவனை ஒரு காட்டுக்குள்ள அழைச்சின்னு போயிட்டு குழி தோண்டி உன்னை இதுக்குள்ளதான் நாங்க புதைக்க போறோம், நீ தானே கொலை பண்ணன்னு பார் கேட்கறான். அப்போதான் குவாங் சொல்றான், நான் தான் அந்த கொலையை பண்ணேன்னு. என்ன நடந்துச்சுன்னு பார் கேட்க அன்னைக்கு அவளை ஃபாலோ பண்ணிக்கணும் போனேன். டிரைவர் ரோடு பக்கத்துல அவளை கழுத்த காலை அறுத்துட்டாங்கன்னு அன்னைக்கு நடந்த எல்லாத்தையுமே அவன் ஃபுல்லா சொல்றான். இதை சியோன் பாக்குறான். அப்புறம் என்ன, குற்றவாளியை கண்டுபிடிச்சதை நினைச்சு பார்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. சியோன் மட்டும் நைட்டு ஃபுல்லா 2 மர்டருக்கும் என்ன ஒத்துமையா இருக்கு, யார் பண்ணிருப்பாங்கன்னு கேஸ ஃபுல்லா ஸ்டடி பண்றான். மறுநாள் செகண்ட் மர்டர் நடந்த பிளேஸுக்கு போகிறதுக்காக குவாங்க அழைச்சின்னு போகும்போது சியோன் குவாங்கோட கைய பாக்குறான். இவனால சாப்ஸ்டிக்க கூட பிடிக்க முடியல லெவலுக்கு தான் இவனோட ஸ்ட்ரென்த் இருக்கு. இவன் எப்படி கத்திய வச்சு அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்க முடியும்னு சியோன் சொல்றான். அவன் மத்தவங்க அதை பத்தி கேட்கவே கேட்காம குவாங்க 2வது மர்டர் நடந்த பிளேஸுக்கு அழைச்சின்னு போறாங்க. அங்க ஃபுல்லா நியூஸ், பிரஸ், மீடியான்னு ரொம்ப பரபரப்பா இருக்கு. குவாங்க எப்பரா கொலை பண்ணனு நடிச்சு காட்டுன்னு போலீஸ் சொல்ல குவாங்க எட்டி பாக்குறான். தூரத்துல அவனுடைய அப்பா. அவளை பார்த்த உடனே அப்பா நான் கொலை பண்ணல, என்ன இவங்க ஒத்துக்க வைக்கிறாங்கன்னு இவன் அழுதுகினே சொல்லும் பொழுது இத மீடியா எல்லாரும் பாத்துறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்ட ஆளை கட்டாயப்படுத்தி ரேப் கேஸ்ல ஒத்துக்க வைக்கிறாங்கன்னு நியூஸ்ல போட்டு கிழின்னு கிழிக்கிறாங்க. அதனால குவாங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. என்ன பண்றதுன்னு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணும் போதுதான் பார்க்குக்கும் சியோனுக்கும் சண்டை வருது. இவங்க 2 பேருக்கு நடக்கிற ஈகோ கிளாஷ் கடைசி வரைக்கும் போகும். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பாருங்க. நியூஸ் பேப்பர்ல இந்த நியூஸும் ரொம்ப பெருசா வர ஹெட் ஆபீசரும் இதுக்குள்ள வரான். ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்த பிளேஸுக்கு போயிட்டு டியூனலை சுத்தி பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் மர்டருக்கும் செகண்ட் மர்டருக்கும் என்ன ஒத்துமை இருக்குன்னு பார்க்கிட்ட கேட்க அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு பார்க்கு சொல்லும் பொழுது 2 மர்டருக்கும் ஒரு ஒத்துமை இருக்குன்னு சியோன் சொல்றான். இந்த ஸ்டேஜ்ல இருந்துதான் சியோன் இந்த கேஸ ஃபுல்லா லீட் பண்ணுவான். என்னன்னு ஹையர் ஆபீசர் கேட்க 2 பேரும் ரெட் ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க.
பண்றாங்க. அதோட 2 மர்டரும் ரைன் டே அன்னைக்கு தான் நடந்துச்சு. சோ 2 மர்டரையும் பண்ணது ஒரே ஒரு பர்சன் தான் சியோன் சொல்ல இது வழக்கம் போல பார்க் கிண்டல் பண்றான். ஆனா சியோன் அப்பதான் 2 மர்டர் மட்டும் நடந்திருக்க வாய்ப்பே இல்ல, 3வது மர்டரும் நடந்து இருக்கும், எனக்கு போலீஸ் போர்ஸ் கொடுங்கன்னு சொன்ன உடனே அவனும் போலீஸ் போர்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஏரியாவை ஃபுல்லா தேடுறாங்க. இன்னொரு பொண்ணோட பாடியும் கிடைக்குது. அதை பார்த்த உடனே எல்லாரும் ஷாக் ஆகி அந்த பொண்ணோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதுதான் அந்த பொண்ணு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ரேப் செய்யப்பட்டு கொலை பண்ணி இருக்காங்கன்றது தெரிய வருது. அதனால சீமன் ரொம்ப ஓல்டாகி இருக்கும். அதை வச்சு டெஸ்ட் பண்ணி நாம யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்கிறது வாய்ப்பு இல்லைன்னு சொல்றான். அடுத்து என்ன பண்றதுன்னு எல்லாரும் குவாங்க அப்பா ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டுக்கினே சிங்கிள் விட்னஸ் கூட இல்ல, எப்படா கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுன்னு பேசினு இருக்கும் பொழுது பால் ஒரு ஷூவை குவாங்கோட அப்பா கிட்ட கொடுத்து குவாங்கிட்ட கொடுக்க சொல்லும் போது சைடோடு வழியா அவன் கீழே விளையாடுறான். மேலதான் அவனோட ரூம் போல. இவங்களை பார்த்த உடனே பயந்து ஓடுறான். ஆனா அவனை பிடிச்சி ஷூவை கிஃப்ட் பண்ண அவங்கள பார்த்துட்டு மீண்டும் இவன் பயந்து ஓடுறான். இவனை போய் மர்டர்னு ஒருத்தவன் பிடிச்சானே சியோன் கிண்டல் பண்ண இந்த பாலுக்கும் சியோனுக்கும் சண்டை ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பிடிக்க சொல்லி ஊர் ஃபுல்லா போராட்டம் பண்றாங்க. நைட்டு 9 மணிக்கு மேல யாரும் வெளில வரக்கூடாதுன்னு ஸ்பீக்கர்ல இன்ஸ்ட்ரக்ஷன் வேற கொடுக்கறாங்க. கட் பண்ணா மீண்டும் மழை பெய்யுது. ஒரு பொண்ணு காட்டுக்கு நடுவுல நடந்து போறா. அவளை சியோன் ஃபாலோ பண்ணிக்கினே போறான். அந்த பொண்ணு பயத்துல நடந்து போறா. பின்னாடி பாக்குறா. அப்போ பின்னாடி கார்ல பார்க் அண்ட் எல்பர் 2 பேருமே வராங்க. கில்லரை பிடிக்கிறதுக்கு இவங்க போட்ட பிளான் தான் இது. ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் வராதனால சியோன் அண்ட் அந்த பொண்ணு ஒரு செக் போஸ்ட்ல வெயிட் பண்ணும் பொழுது அங்க 2 ஸ்கூல் பொண்ணுங்க மழையில நினைச்சுக்கினே வராங்க. அவங்கள சியோன் ஏடா லேட்டா வந்தீங்கன்னு சீக்கிரமா போக வேண்டியதான்னு திட்டும் பொழுதுதான் ஒரு ஸ்கூல் பொண்ணு அவங்க ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற டாய்லெட்ல இருக்கும் பொழுது ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்கறதாகவும் அந்த பொண்ணை கில்லர் ரேப் பண்ணி உயிரோட விட்டுட்டாங்கன்னு பசங்க பேசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல சியோன் இதை பெருசா கண்டுக்கவே இல்ல. இங்க ஒரு பொண்ணு யாரையோ ஃபேக்டரி பக்கத்துல பிக்கப் பண்றேன்னு போன்ல பேசிட்டு கிளம்புறா. ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கா. அதை கைட்டு போட்டுட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வேற ட்ரெஸ் போட்டுக்கின்னு வயல்வெளி நடுவுல இவன் நடந்து போகும்போது யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சுத்தி பாக்குறா, யாருமே இல்ல. ஆனா அவளுடைய உள்ளுணர்வுல யாரோ இவளை ஃபாலோ பண்ற மாதிரியே தோணுது. டக்குனு வேகமா ஓடும்போது எதிர ஒரு ஆளு அவளை பிடிக்கிறான். கட் பண்ணா மறுநாள் பாடி பக்கத்துல யாருமே வரக்கூடாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு பக்கத்துல போனா அங்க ஃபுட் பிரிண்ட் இருக்கு. இதான் உண்மையான எவிடன்ஸ், இதான் உண்மையான ஃபுட் பிரிண்ட்னு பாலை கிண்டல் பண்ணிட்டு சுத்தி பாக்குறான். அந்த இடம் ஒரு ஃபேக்டரி பக்கத்துல இருக்கு. ஸ்டேஷன்ல வழக்கம் போல எந்த ஒரு க்ளூவும் இல்லாதனால இவங்க மண்டைய பிடிச்சின்னு இருக்கும் பொழுது அப்பதான் பாலுக்கு ஒரு யோசனை வருது. அங்க ஒரு மூடி கூட இல்லைன்னா அவன் கண்டிப்பா மொட்டச்சிருப்பான். இங்க பக்கத்துலதான் ஒரு புத்தா டெம்பிள் இருக்கு. அங்க இருக்கிற ஒரு ஆளு தான் கொலையாளின்னு பால் அண்ட் எல்பர் சொல்றாங்க. டென்ஷன்ல டீ கேட்க ஒரு பொண்ணு கொண்டு வர இவங்க மண்டிய பிச்சின்னு இருக்கிறத பார்த்த உடனே ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து இதுதான் ரேடியோ ப்ராட்காஸ்ட் ஷெட்யூல், அதுல இந்த சேட் சாங்க பிளே பண்ற டைம்ல தான் மர்டர் நடந்து இருக்கணும். ஒரு சாங் நேமா அவ சொல்றா. ரொம்ப ரேரான சாங், ரொம்ப ஃபீலிங்கான சாங் கூட. அதாவது லெட்டர் போட்டு சாங் கேட்போம், அந்த சாங்க ரேடியோவில் போடுவாங்க. எப்பெல்லாம் அந்த சாங் பிளே ஆகியிருக்கோ அப்போலாம் மர்டர் நடந்திருக்குன்னு அந்த பொண்ணு சொல்ல இவங்களுக்கு செம க்ளூ கிடைச்சிருக்குன்னு ரேடியோ ஸ்டேஷன்ல போய் போஸ்ட் கார்டு கேட்கறாங்க. ஆனா அவங்க டெய்லியும் டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க போல. அதை குப்பை தொட்டியில இவன் தேடும் பொழுது அங்க வந்து வாட்ச் பண்ண ஏப்பா நாங்க எல்லாத்தையும் எரிச்சிடுவோம், நீ தேரதே வேஸ்ட்னு சொல்றான். அதே நேரத்துல பால் புத்திஸ்ட் டெம்பிளுக்கு போறான். 1 டே ஃபுல்லா குளிக்கிறான், ட்ரெஸ் மாத்துறான், குளிக்கிறான், ட்ரெஸ் மாத்துறான். ஆனா மொட்டை அடிச்ச யாரையுமே காணாம். இதை அவனோட ஆளு கிட்ட சொல்ல நீ போய் ஜோசியக்காரிய பாருங்க, அவங்க மை போட்டு கில்லர் எங்க இருப்பான்னு சொல்லுவாங்கன்னு ஐடியா தரா. இவனும் போயிட்டு கில்லர் எங்க இருப்பாங்கன்னு சூனியக்கார கிட்ட கேட்க அவனும் ஒரு ஐடியா தரா. அத எங்க கொலை நடந்துச்சோ எங்க பாடி கிடைச்சதோ அந்த பிளேஸுக்கு போய் பண்ணணும். இவனும் இருப்பாரு. 2 பேரும் பாடி கிடைச்ச பிளேஸுக்கு போய் அங்க சூனிகாரி சொன்ன சடங்கெல்லாம் செஞ்சுன்னு இருக்கும் பொழுது யாரோ வர சவுண்டு கேக்குது. அதை கேட்ட உடனே இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல போயிட்டு பயந்துட்டு அங்க பாக்குறாங்க. அங்க சியோன் வரா. சைக்கிக்குலர் எப்பயும் கொலை பண்ண பிளேஸுக்கு செகண்ட் டைம் பாப்பாங்கன்னு ஒரு தேரி இருக்குன்னு பால் சொல்றான். அப்போ இவன் தான் கில்லரா? போக போக நம்ம பார்க்கலாம், ரொம்ப சீரியஸ் ஆகாதீங்க. வந்தவன் தம் அடிச்சுக்கினேன் ரேடியோவில் கேட்ட அந்த சேட் சாங்க கேட்கும் பொழுது இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இவன் தான் கில்லர்னு. மீண்டும் ஒரு சவுண்டு கேக்குது. சியோன் வேற ஒரு பிளேஸ் போய் பயந்துக்கிறான். அங்க ஒரு ஆள் வரான். லேடிஸ் நேர கீழே போட்டு ஃபேண்டா கட்டினா ரெட் கலர் ஜட்டி போட்டுக்கின்னு இன்னர்ஸ பார்த்து சம்பவம் பண்ணும்பொழுது எல்பர் அவன் யாருன்னு பார்க்க முன்னாடி போக ட்ரை பண்ண கால் வைக்கிறான். கட்டை உடைஞ்சி சவுண்டு கேக்குது. அவ்வளவுதான், அவன் செம்ம வேகமா ஓடுறான். பின்னாடி இவங்க 3 பேருமே ஓடுறாங்க. ஒரு தெருவுக்குள்ள போறாங்க. அவனை எங்கேயுமே காணோம். தூரத்துல டாக் குலைக்கிற சவுண்டு கேட்ட உடனே அங்க போனா கில்லர் வேகமா அவன் தப்பிச்சு ஃபேக்டரிக்குள்ள புகுந்துடுறான். அங்க நிறைய பேர் இருக்காங்க. யாருன்னு இவங்களுக்கு சுத்தமா தெரியல. என்னடா பக்கத்தில் வந்தவன மிஸ் பண்ணிட்டோம்னு சுத்தி சுத்தி பார்க்கும்போது ஒரு ஆள்
ஆளு கீழே குனிஞ்சு வேஸ்ட் எடுக்கும்போது ரெட் கலர் ஜட்டியை பால் பாத்துறான். அதை பார்த்த உடனே எல்பர் ரெட் கலர் ஜட்டியை போட்டு அடிக்க கட் பண்ணா அடுத்த சீன். அவனை ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது எனக்கு கில்லர் நியூஸ பேப்பர்ல படிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு, அதான் அங்க போய் மாஸ்டர்பேட் பண்ண, கொலைலாம் நான் பண்ணலன்னு அவன் சொல்றான். இங்க சியோன் ரெட் ஜெட்டிக்கார ஹவுஸ் ஃபுல்லா சர்ச் பண்றான், எதுவுமே கிடைக்கல. அவனோட ஒய்ஃபும் நோய்வாய்ப்பட்டு இருக்கா. இன்வெஸ்டிகேஷன்ல ரெட் ஜெட்டிக்காரன் மீண்டும் அதையே சொல்றான், நான் வந்து ஃபேண்டசிக்காக தான் மாஸ்டர்பேட் பண்ண, கொலைலாம் பண்ணலன்னு. அதே நேரத்துல ஸ்டேஷனுக்கு முன்னாடி அந்த ஊர் ஆளுங்க எல்லாருமே ரெட் ஜெட்டிக்காரன் நல்லவனும் அவனை வேணும்னு நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்கன்னு போராட்டம் பண்றாங்க. ஆனா ரெட் ஜெட்டிக்காரனை அடிச்சு அவன் தான் கொலை பண்ணான்னு பால் ஒத்துக்க வச்சிடறான். எப்படி கொலை பண்ணான்னு இவன் கேட்க அவன் ஒரு ஸ்டோரி சொல்றான். அந்த ஸ்டோரிக்கும், அதாவது ரெட் ஜெட்டிக்காரன் சொல்ற ஸ்டோரிக்கும் நடந்த இன்சிடென்ட்டுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்ல. அப்புறம் தான் இவங்களுக்கு தெரிய வருது ரெட் ஜெட்டிக்காரன் சொல்றது அந்த ஸ்கூல் கேர்ள் சொன்ன ஊர் ஃபுல்லா பரவுன்னு இருக்கிற ஒரு கட்டு கதைன்னு. அதனால ஸ்கூல் கேர்ள் கிட்ட போயிட்டு அந்த ஸ்டோரியை மீண்டும் கேட்டுட்டு அந்த பிளேஸுக்கு போனா அது லேடிஸ் பாத்ரூம். ஒரு டோரை ஓபன் தள்ளுறான், அங்க ஒரு ஆன்டி வர்றான். அவளை போட்டு கழுவி ஊத்திட்டு சின்ன பசங்க சொல்றதெல்லாம் கட்டு கதை, அதை போய் நம்பி இங்க வந்து விசாரிக்க வந்து இருக்கேன்னு இவனும் கேள்வி கேட்டுட்டு, ஆனா நான் ஒன் டைம் டாய்லெட்ல இருக்கும் பொழுது யாரோ அலற சவுண்டு கேட்டு வெளியில வந்து ஒன் டைம் பார்த்தா அந்த சத்தம் மேல இருக்கிற அந்த வீட்டுல இருந்து தான் கேக்குது, அங்க இருக்கிற பொண்ணு தான் அலறான், அவளை நாங்க எல்லாருமே கிரையிங் உமன் தான் சொல்லுவோம்னு ஆன்டி சொல்ல இவன் அவளோட ஹவுஸுக்கு போறான். இவனை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து உள்ள ஓடிடுறான். அவகிட்ட இவன் போலீஸ்னு ஐடி கார்டு காட்டிட்டு வெளில பாக்குறான். வெளியில ரெட் கலர் ட்ரெஸ் இருக்கு. சோ ஏதோ நடந்திருக்குன்னு இவனுக்கு நல்லாவே புரியுது. ரெக்கார்டரை ஆன் பண்ணிட்டு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சிவன் கேட்க, அன்னைக்கு நைட்டு மழை பெய்யும் பொழுது என்ன கையு காலை கட்டி போட்டு இன்னர்ல என்னோட ஃபேஸ மறைச்சிட்டு என்ன ரேப் பண்ணான். எல்லா நியூஸ்லி வர ஆர்டிகளை படிச்ச அப்புறம் தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது என்ன ரேப் பண்ணவன் தான் அந்த மர்டர்னு. அவனை நீ பாத்தியா அப்படின்னு நம்ம சிவன் கேட்க, இல்ல அவனோட ஃபேஸ நான் பார்க்கவே இல்லை, ஒருவேளை நான் அவங்கள மாதிரி அவனோட ஃபேஸ பார்த்து இருந்தா என்ன அவன் கொலை பண்ணி இருப்பான்னு அந்த பொண்ணு ரொம்ப பயத்தோட நடுக்கத்தோட சொல்றா. வேற ஏதாவது ஃபீல் பண்ணியான்னு சியோன் கேட்க, அவனோட கையை என்னோட மூஞ்சி அவன் வந்து பிடிக்கும்போது அவனோட கையை லேடிஸ் கை மாதிரி ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு, ஜென்ஸ் கை மாதிரி ரொம்ப ஹார்டா இல்ல அப்படின்னு அவன் சொல்ல இவன் நேரா போயிட்டு அந்த ரெட் ஜெட்டிக்காரனோட கைய பாக்குறான். அந்த கை வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு. இவன் கில்லர் இல்ல, இவனை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இவன் வெளியில போகும்பொழுது, ஏண்டா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஆளை பிடிச்சு உண்மையை ஒத்துக்க வச்சிருக்கேன், நீ என்னடா ஈஸியா அவனை ரிலீஸ் பண்ண சொல்றேன்னு பால இவனை அடிக்க சியோன் அண்டு பால் ரெண்டு பேருக்குமே வந்து சண்டை நடக்குது. அதை பார்த்த ஹையர் ஆபீசர் இவங்க ரெண்டு பேரையும் ஸ்கூல் பண்ணும்பொழுது அப்போ பெரேடியோவுல அந்த சாங் ஓடுது. வெளியில பார்த்தா மழை பெய்யுது. உடனே ஆபீசர் போலீஸ் போர்ஸ் அனுப்புங்க, இந்த ஊர் ஃபுல்லா வந்து ஆளு நிக்க வைங்க, இன்னைக்கு ஒரு மர்டர் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல சியோன் ரேடியோ ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி போஸ்ட் கார்டு அனுப்புன அந்த ஆளோட அட்ரஸ் கேட்கறாங்க. அவங்களோ இது பிராங்க் ஆளுங்க, எங்களுக்கு ஒரு பிராங்க் கால் வந்துச்சு, அதனாலதான் எந்த சாங் போடுறதுன்னு தெரியாம இந்த சாட் சாங் போட்டோம்னு ரேடியோ ஸ்டேஷன்ல சொல்ல இவன் ஆபீசரை பார்த்தா போர்ஸ் இங்க யாருமே இல்ல. சியலுக்கு நடக்கிற கலவரத்தை அடக்கிறதுக்காக எல்லா போலீஸும் அங்க போயிட்டாங்கன்னு ஆபீசர் சொல்றான். மறுநாள் இன்னொரு டெட் பாடி இருக்கு, அது போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது அவளுடைய வெகினால ஏதோ இருக்கிறத பாக்குறாங்க. அதுக்குள்ள ஃபுல்லா படத்தோட பீசஸ் 9 பீசஸ் இருக்கு. அதை பார்த்த உடனே பால் அவனோட தோலையை ஒத்துக்கல. இது மாதிரி கேஸ நீங்க சியோல பாத்துருக்கீங்களான்னு கேக்குறான். சியோன் இல்லன்னு சொல்லும் பொழுது ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து இவங்களுக்கு கால் பண்ணி புதுசா வந்த போஸ்ட் கார்டுல யாரோ சேட் சாங்க கேட்டு இருக்காங்க, அவனோட அட்ரஸ் இதான்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்ல ரெண்டு பேரும் அவனோட ஹவுஸுக்கு போனா அவன் அங்க இல்ல, ஃபேக்டரியில இருப்பாங்கன்னு அவனோட அம்மா சொல்ல ரெண்டு பேரும் ஃபேக்டரிக்கு போறாங்க. மூணாவது மர்டர் நடந்துச்சுல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஃபேக்டரி தான். அங்க போனா ஒரு ஆளு கண்ட்ரோல் ரூம்ல இருக்கான், இவனோட நேம் ஹியூன். அவனை அரெஸ்ட் பண்ணி கைய பாக்குறாங்க, ரொம்ப சாஃப்டா இருக்கு. இவன் ஜாயின் பண்ணது ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்த கொஞ்ச டேஸ்க்கு முன்னாடி தான். எதுக்காக எல்லாரையும் நீ கொலை பண்ண, எதுக்காக சேட் சாங் கேட்டு எல்லாரையும் நீ கொலை பண்ணன்னு சிவன் கேட்க அந்த ஹின்னோ நான் கொலையே பண்ணலங்க, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க, எனக்கும் அந்த கொலைக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இவன் சொல்ல சிவன் வந்து அதை நம்பவே இல்லை, இவன் தான் கொலையாளின்ற மாதிரி எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா அதுக்கான பக்கா எவிடன்ஸ் இருக்கணும். இவங்ககிட்ட எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல. நைட்டு ஃபுல்லா இன்வெஸ்டிகேஷன் போகுது. நைட்டு அங்கேயே தூங்கிடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. இவங்க யோசிக்கும் போதுதான் டக்குன்னு சிவனுக்கு ஒரு ஐடியா வருது. அதாவது மனநலம் பாதிக்கப்பட்ட குவாங்க மர்டர் பண்ணதா ஒரு வாக்குமூலம் கொடுத்திருப்பான்ல, அதுல இவன் கொலை பண்ண மாதிரி சொல்லி இருக்க மாட்டான். அந்த கொலையை பார்த்த மாதிரி அவளுடைய கழுத்தை அறுத்தாங்க, அவளோட கையை வெட்டினாங்க, அவளை ரேப் பண்ணாங்கன்னு இவன் பார்த்த மாதிரி சொல்லியிருப்பான். அதை பார்த்த உடனே தான் அப்ப குவாங்க கண்டிப்பா அந்த மர்டரை பார்த்திருக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சியோன் யோசிக்கிறான். ஏன்னா ரெண்டாவதா மர்டர் பண்ணவள குவாங் வந்து ஃபாலோ பண்ணினே போவான். அவளை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அன்னைக்கு மர்டர் நடந்த அன்னைக்கு, ரேப் நடந்த அன்னைக்கு இவன் எங்கேயாவது ஒளிஞ்சிருந்து
இருந்து அதை பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு குவாங்க தேடி போனா ரெஸ்டாரண்ட்ல அவன் இல்ல. அவன் ஆக்சுவலி வீட்டை விட்டு வெளில போனா 4 நாள் 5 நாள் வீட்டுக்கே வர மாட்டான். அவங்க அப்பாவும் அதை பத்தி பெருசா கண்டுக்கவே மாட்டாரு. இவங்களும் குடிச்சு குடிச்சு பாக்குறாங்க, யாருமே இல்ல. கடுப்பான ஹெல்ப்பர் அந்த கில்லர் நியூஸ் ஓடி இருந்த டிவி போட்டு உடைக்க இப்ப பெரிய கலவரம் ஆகிடுச்சு. செம்ம கலவரம் ஆகிடுச்சு. அந்த டைம் பார்த்து அங்க குவாங்க வரான். சண்டை நடக்கிறத பார்த்த உடனே ஏற்கனவே இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன். இப்ப சண்டை நடக்கிறத பார்த்து இவன் கோவப்பட்டு அங்க இருக்கிறத எல்லாம் தூக்கி போட்டு ஒரு கட்டையை எடுத்து எல்புரோட காலில் அடிக்கிறான். அந்த கட்டையில ஆணி இருந்துச்சு போல. எல்பூர் வலியில துடிக்க பயந்து போயிட்டு ஏற்கனவே எல்பர் இவனை அடிச்சிருக்கான், மீண்டும் நம்மள அடிச்சிருவானே இவன் குடுகுடுன்னு ஓடுறான். அதை பார்த்து சியோன் அண்டே பால் 2 பேரும் இந்த குவாங்க ஃபாலோ பண்ணிக்கினே போகும்போது குவாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க இருக்க போஸ்ட் மரத்துல ஏறிடுறான். இவங்களும் சமாதானப்படுத்தி கீழே வாடான்னு சொல்றாங்க. குவாங்க வரமாட்டான்னு சொல்ல ஒரு வழியா சமாதானப்படுத்தி அவனை கீழே வர வச்சுட்டு அன்னைக்கு மர்டர் நீ பாத்தியான்னு கேட்க அவனை ஆமான்னு சொல்றான். என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுன்னு சொல்லும் பொழுது இவன் அங்க இருக்கிற பக்கி போர் பக்கத்துல நின்னுக்குன்னு நான் இன்னைக்கு இதுக்குள்ளதான் இருந்தேன், எதிரில அந்த கில்லரு அந்த பொண்ணை கொலை பண்ணான், கழுத்து எடுத்தான், ரேப் பண்ணான், நான் எல்லாத்தையும் பார்த்தேன்னு குவாங் சொல்லும் பொழுது இவங்க யுவானோட போட்டோவை காட்டி இவதான்னு கேக்குறாங்க. அதை இவன் பார்த்துனே இருக்கும் பொழுது இவங்களை அடிக்கிறதுக்கு, அதாவது சியோனாண்டு பால் அடிக்கிறதுக்கு இவங்க சண்டை போட்ட இடத்துல இருந்து நிறைய பேர் வராங்க. அதை பார்த்து பயந்து போன குவாங்க நேரா ரயில்வே ஸ்டேஷன், அதுவும் ரயில்வே ரோடு மேல ஏறிடுறான். அப்போ பால் கீழே இருந்து கீழே வாடான்னு சொல்ல குவாங்க அதை கேட்காம விசிறி ஊத்திக்கினே ட்ரெயினை ஸ்டாப் பண்ண பாக்குறான். ஆனா வந்த ட்ரெயினை அவன் மேல ஏறிடுது. குவாங்க டெத் ஆகிட்டான். அந்த கில்லரை பார்த்த ஒரே ஒரு சாட்சி இவனும் இப்போ டெத் ஆகிட்டான். இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் மர்டர் நடந்த பிளேஸ்ல இருந்து அந்த பொண்ணோட ட்ரெஸ்ல இருந்து ஒரு சீமானை எடுத்திருக்காங்க. அதை இவங்க கிட்ட காட்டி இதுல இருக்கிற டிஎன்ஏ டெஸ்டும் இவனோட டிஎன்ஏ டெஸ்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா அவன் தான் கொலையாளன்னு நிரூபிச்சிடலாம். ஆனா அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி நம்ம கிட்ட இல்ல, அது அமெரிக்காவுக்கு அனுப்பி ரொம்ப டேஸ் கழிச்சு தான் வாங்க முடியும்னு சொல்ல இவங்களுக்கு வேற வழி இல்லாதனால அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்ப சொல்றாங்க. அதே நேரத்துல யுவானியும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா அதை பத்தி இவங்க கார்ல பேசின்னு போகும்போது காரும் ஸ்டாப் ஆகிடுச்சு. அதை இறங்கி தள்ளுறாங்க. அப்ப ஹெல்ப்பரால நடக்கவே முடியல. என்னன்னு பால் கேட்க அந்த பைத்தியக்காரன் அடிச்சதுனால கால்ல காயமாகிடுச்சுன்னு இவன் சொல்றான். அதை கொண்டு போயிட்டு டாக்டர்கிட்ட காட்ட டாக்டர் ரொம்ப இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு, அது இரும்புன்றதுனால கால் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, கண்டிப்பா கால் எடுத்தாகணும்னு சொல்ல ஹெல்ப்பரோட காலை எடுத்துறாங்க. இங்க சியோனும் அமெரிக்கா அந்த ரிசர்ச் சென்டருக்கு போன் பண்ணி அந்த ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டுக்கினே இருக்கான். டாக்டர் கிட்ட போன் பண்ணி என்னாச்சுன்னு கேட்டுக்கினே இருக்கான். இப்படியே கொஞ்சம் டேஸ் போகுது. ஆனா இவனை மட்டும் ஃபாலோ பண்றதை இவங்க நிறுத்தவே இல்லை. ஒரு நாள் நைட்டு இவன் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்டு இருக்கான். அதை சியோன் பார்த்துக்கினே இருக்கான். அவனால தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறான். இவன் ஒரு பஸ்ல ஏறி போறான். அதை பார்த்த உடனே இவன் காரை ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றான். ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. இவன் ட்ரை பண்ணி பாக்குறான். இவனால ஸ்டார்ட் பண்ணவே முடியல. அதனால போற பஸ்ல ஏற ட்ரை பண்ற குடுகுன்னு ஓடுறான். ஆனா பஸ்லயும் ஏற முடியல. அதே நேரத்துல பாலோட ஆளு ஹெல்ப்பருக்கு மெடிசன் எல்லாம் வாங்கிக்கினேன் இவ்வளவு காட்டு பாதை வழியா நடந்து போறான். சியோனா ஆபீசர் கிட்ட போயிட்டு அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் தான் தூங்கி இருந்தேன், அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன், இன்னைக்கு ஏதாவது நடக்க போகுது, கொலை நடக்க போகுது, அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு இவனும் ரொம்ப ஃபீல் பண்ண. ஆபீசரோ விடுறா, அதெல்லாம் எதுவும் நடக்காது, நம்ம அவனை ஃபாலோ பண்றோம்னு அவனுக்கு தெரியும், சோ அதெல்லாம் பண்ண மாட்டான்னு ஆபீசர் சொல்ற அந்த நேரத்துல பாலோட லவரோ ஒரு காட்டு பாதை வழியா நடந்து போறான். இவரை யாரோ ஃபாலோ பண்றாங்க. இவளுக்கு உள்ளுணர்வு மட்டும் தோணுது. ஆனா பின்னாடி திரும்பி பாக்குற யாருமே இல்ல. இதுல பாக்குற அந்த ஸ்கூல் கேர்ள் வரா. 2 பேரும் கிராஸ் ஆகி போறாங்க. இவங்க 2 பேரும் போகிறத கில்லரும் மேல இருந்து பாக்குறான். பாலோட லவ்வரை ஃபாலோ பண்ணிட்டு போலாமா, ஸ்கூல் கேர்ள ஃபாலோ பண்ணி போலாமா, இவன் திங்க் பண்ணி இருக்கும் பொழுது ஸ்கூல் கேர்ள ஃபாலோ பண்ணிக்கின்னு போறான். பாலோட லவ்வரோ திரும்பி பாக்குறா. ரொம்ப தூரத்துல இருந்து போய் பாக்குறா. இப்ப ஸ்கூல் கேர்ள காணோம். அதாவது அவன் நடந்து போயிருப்பான்னு இவ திங்க் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடுறா. அதே நேரத்துல கட் பண்ணா அடுத்த சீனு அந்த ஸ்கூல் கேர்ள வாய் காலு கை எல்லாத்தையும் கட்டி போட்டு அந்த கில்லரோ தூக்கின்னு வரான். கட் பண்ணா மறுநாள் அவளை கொலை பண்ணிட்டாங்க. மக்கள் எல்லாரும் சூழ்ந்து இருக்காங்க. அந்த இடத்துக்கு சியோன் வரான். ஆபீசர் வரான், பால் வரான். சியோன் அந்த பொண்ணை பாக்குறான். அதை பார்த்த உடனே இவனுக்கா என்ன பண்றதுனே தெரியல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த யுவான் தானே. கோவப்பட்டு நேரா யுவானை பார்க்க போறான். அவனை வீட்டுல இருந்து அடிச்சு இழுத்துக்கணும் வரான். அவனை டிரைவர் ரோட்ல ஈத்துட்டு இவனை அடிச்சு நீ தானே கொலை பண்ண உண்மையை சொல்லுன்னு சியோன் சொல்ல கோபத்துல இவனு ஆமாண்டா நான் தானே கொலை பண்ணேன், எல்லா பொண்ணுகளையும் மர்டர் பண்ணது நான் தானே கொலை பண்ணேன், என்ன சாகடிச்சுக்கணும் இவன் சொல்லும் பொழுது கன் எடுத்து இவனை கொலை பண்றதுக்கு சியோன் ரெடியா இருக்கும்போது அந்த நேரத்துல பால ரிப்போர்ட் வந்துச்சுன்னு ரிப்போர்ட்டை கொடுக்கறான். இவனும் வேகமா ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு ஓபன் பண்ணி பாக்கறா. அதை பார்த்த உடனே சியோனுக்கு செம ஷாக்கு. பாலோ என்னாச்சு, இவதான கொலைக்காரன்னு பால் கேட்க அப்பதான் அந்த ரிப்போர்ட்டை காட்டுவாங்க. அதாவது அந்த சீமன் அந்த ட்ரெஸ்ஸில் இருந்த அந்த சீமனும் பிளஸ்
இவனோட டிஎன்ஏவும் எதுவுமே ஒத்து போகல. இன்னைக்கு அனுப்பின அந்த டிஎன்ஏ ஆளுதான் கொலையாளின்னு எங்களால கன்ஃபார்மா சொல்ல முடியாதுன்னு ரிப்போர்ட்ல இருக்கு. அதாவது ஹியூமன்றவன் அவன் கொலையாளி கிடையாதுன்ற மாதிரி ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதை பார்த்த உடனே இவனுக்கு கோவம் தாங்கல. டேய் நீ தாண்டா கொலையாளி எனக்கு தெரியும்தானே அவனை போட்டு அடின்னு அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணும் பொழுது பாலுவும் அந்த ரிப்போர்ட்டை பாக்குறான். இவன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இன்னும் சிஎம் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு அவனை விளக்கும் பொழுது ட்ரெயினோ வருது. இவனா விடுறான்னு பால் சொல்லி இழுக்கிறான். அந்த நேரத்துல டக்குன்னு அவனை விட அந்த ரயில்வே ரோடு இருக்குல்ல, அந்த ரயில்வே ரோடு அண்ணாட பக்கத்துல போய் இவன் விடுறான். ட்ரெயினும் போகிறது. ட்ரெயின் போன பிறகு பாக்குறாங்க இவன் ரொம்ப தூரமா ஓடிடுறான். இப்படியே கட் பண்ணா இப்போ 2003 காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பால் அவனோட டிடெக்டிவ் ஒர்க்கை அந்த கேஸோட விட்டுட்டான். ஏன்னா கில்லர் யாருன்னே கண்டுபிடிக்க முடியாதனால அந்த கேஸை விட்டுட்டு இப்போ கம்ப்யூட்டர் ஜாப் ஏதோ ஒண்ணு பண்ணின்னு இருக்கான். அதுல நல்ல சேல்ஸ், நல்ல வருமானம், நல்லா ஜாலியா இருக்கிறான். ஆனா அவனுக்குள்ள அந்த கில்லர் யாருன்ற ஒரு கொஸ்டின் மட்டும் ஓடிக்கினே இருக்கு. ஒரு நாள் அந்த வழியா, அதாவது ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்துச்சுல, அது வழியா போகும்பொழுது அங்க போறான். அங்க இருக்கிற டியூனல்ல கீழே பாக்குறான். கீழே பார்த்துட்டு இவன் ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கும்போது அங்க ஒரு ஸ்கூல் கேர்ள் வரான். என்ன பாக்குறீங்கன்னு கேட்க, சும்மா பார்த்து இருந்தேன்னு நம்ம பால் சொல்ல, எனக்கு ரொம்ப வியர்டா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஆளு இந்த இடத்த பார்த்தாரு, அவரை மாதிரியே நீங்களும் பாக்குறீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட உடனே பாலுக்கு ஷாக். அவர் எப்படி போனாரு, எங்க போனாருன்னு கேட்க, அவர் இப்படிதான் போயிருப்பாரு, ஆனா எப்படி போனாருன்னு எனக்கு தெரியலன்னு அந்த ஸ்கூலுக்கு சொல்லும் பொழுது பால் நம்மள பாக்குற மாதிரி ஷாட் இருப்பாங்க. இதோட இந்த படமும் முடியுது. ஆக்சுவலி இந்த லாஸ்ட் ஷாட்டுக்கான அடையாளம் என்னன்னா, கில்லரை 2003 வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல. அதாவது இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்குமே கில்லர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. பால் பாக்குற இந்த பார்வை, ஒருவேளை கில்லரு இந்த படத்தை பார்த்துன்னு இருந்தானா, பால் கடைசியா கில்லரை பார்த்துட்டான், அவனை கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி கில்லருக்கு ஒரு ஃபீல் வரதுக்காக தான் இந்த ஷாட்டை வச்சிருப்பாங்க. பா 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 நம்ம எப்பவுமே ஒரு சைக்கோ கில்லர் படத்தை பார்ப்போம். அந்த எண்டுல சைக்கோ கில்லரை யாருன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த படத்துல கடைசி வரைக்குமே கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் இந்த படம் ரிலீஸ் ஆன 2003 வரைக்கும் கூட கில்லர் யாருன்னு யாருக்குமே தெரியாது. அதனாலதான் அந்த ஷாட்டை வச்சிருப்பாங்க. இருந்தாலும் யாரு கொலையாரா இருப்பானு கடைசி வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் போய்க்கினே இருக்கும். இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும், அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, யார் அந்த கில்லர்னு உங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின் வரும். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் போட்டோல பாக்குற இவன் தான் அந்த கில்லர். இந்த கில்லரை கிட்டத்தட்ட 20 வருஷம் கழிச்சு தான் இவனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 15 பேரை ரேப் பண்ணி இவன் கொலை பண்ணி இருக்கான். அவனை விசாரிக்கிறதுக்காக, அதாவது இந்த கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்காக கொரியன் கவர்மெண்ட் 21,280 இண்டிவிஜுவல்ஸை விசாரிச்சிருக்காங்க. 40,116 இண்டிவிஜுவல்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட்டை இவங்க அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. 570 டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுத்து எல்லாத்தையுமே அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. 180 ஏர் சாம்பிள்ஸ் அனாலிசிஸ் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறம் தான் போலீஸ் இவன் தான் கொலையாளின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதோட வருஷம் செப்டம்பர் 18, 2019 அன்னைக்கு தான் இவன் தான் கொலையாளின்னு கொரியன் கவர்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது இந்த படம் 15 வருஷத்துக்கு அப்புறம், கொலைலாம் நடந்து 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரிஜினல் கொலையாளி யாருன்னு இந்த போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட வாழ்நாள் முழுவதும் தீர்க்க முடியாத ஒரு கேஸாகவே இது இருந்திருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. இதனால் வரை எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். நாளை ஒரு வீடியோல நம்ம மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பை பை.